சடகோ சசாக்கியும் அந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் தேம்பி தேம்பி அழுகுறா. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே போய் சடகோ சசாக்கி படுத்த படுக்கையாயிடுறா. டாக்டர் கிளியராக சொல்லிட்டாங்க, இனிமேல் உங்கள் பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு. அப்புறம் இந்த பேரண்ட்ஸ் டாக்டரை பார்த்து இதுக்கு என்னதான் ரீசன் அப்படின்னு கேட்கும்போது தான் டாக்டர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ஹிரோஷிமாவில் குண்டு வெடிப்பு பட்டதில் அந்த குண்டு வெடிப்பு தான் சடகோ சசாக்கி இந்த நிலைமைக்கு காரணம். அதோட கதிர்வீச்சு தான் இந்த புற்றுநோய்க்கு காரணம், இந்த கேன்சருக்கு காரணம்ன்றாங்க. அப்புறமா இதை கேட்டதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு. அவங்களும் டெய்லி அழுகுறாங்க, சடகோ சசாக்கியும் டெய்லி அழுகுறா. இப்படியே நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் சடகோ சசாக்கியும் வீக் ஆகிட்டே போகிற நாளுக்கு நாள். அப்போ தான் கதையில் சடகோ சசாக்கியோட ஃப்ரெண்டு சிசுகோ என்ட்ரி ஆகிறாங்க. சிசுகோ பார்த்தீங்கன்னா சடகோ சசாக்கியோட கொஞ்சம் அதிகமான ஏஜ் தான். ஆனால் நான் இந்த கதையை படிக்கும்போது சடகோ சசாக்கிக்கு சிசுகோன்னு ஒரு ஃப்ரெண்டே கிடையாது ஸ்கூலில். ஆனால் இந்த சடகோ சசாக்கிக்கு